ஹே ஹாய்டா, வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்கள் டோரா. என்னடா பாப்பா சேனலில் நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைடா, பாப்பாவுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஃபவுண்ட் மை ஃபார் எவர். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ கேட்டு முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன. அண்ட் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட்டில் நேம் இருக்குடா, அஃப்கோர்ஸ் ஷயா தான். ஸோ இதுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாமா? ஸோ உங்களுக்கு 18 இயர்ஸ், நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. சின்ன வயசில் இறந்துருப்பாங்க ஒரு டிசீஸ்னால். அப்புறம் தயாங், அவர் ப்ரொஃபஸராக இருக்கார். உங்களோட ஃபேமிலியும் தயாங்கோட ஃபேமிலியும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸு. தயாங்கோட அம்மா அவங்க பொண்ணு மாதிரி தான் டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நீங்கள் 2 ஃபேமிலியுமே ரொம்ப க்ளோஸு. ஸோ இந்த இன்ட்ரோ போதும். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ரூம் ஃபுல்லாகவே சைலண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஹார்ட் மானிட்டரோட பீப்பிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு சைடில் அவரோட ஹேண்ட்ஸை இறுக்கமாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து மட்டும் கண்டினியூஸாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஏன்பா நீ என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட இருந்து நீ இதை மறைச்சு அப்படின்னு கேட்குறீங்க அழுதுகிட்டே. உங்கள் அப்பா வீக் ஸ்மைல் பண்ணிகிட்டே, ஏன்னா நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலம்மா. நீ ஆல்ரெடி லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கப்புறமும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை ஷயாம்மா. ஏன்பா அப்படி பண்ண? நீ எல்லாம் என்ன சொல்லணும்? நான் உன்னை தனியாக கஷ்டப்பட விட்டுட்டேன்ல, உன்னை தனியாக சஃபராக விட்டுட்டேன்ல. நான் எப்படி உன்னோட வேலையை நோட் பண்ணாமல் இருந்தேன்? எல்லாம் என்ன சொல்லணும்? எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு நீங்களும் உங்கள் அப்பாவும் அழுதுகிட்டே பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி தயாங்கோட அம்மா அப்பாவும் உங்களை சேடாக பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போது உங்கள் அப்பா தயாங்கோட அப்பா பார்த்து கிட்ட வாண்டுற மணி சிக்னல் பண்ணுறாரு. ஸோ தயாங்கோட அப்பாவும் ஃபார்வர்டில் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு அதர் சைடில் இருக்க சேரில் உட்காந்துட்டு அவரை பார்க்குறாரு. டேய், உனக்கு நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோன்னு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. தயாங்கோட அப்பாவும் எஸ்ன்ற மணி நோட் பண்ணிவிட்டு, டேய் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் எதையுமே மறக்கலை அப்படின்னு சொன்னானே. உங்கள் அப்பா ரிலீஃபாக ஸ்மைல் பண்ணிட்டு, சரிடா அப்போ அதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் இனி ஷயா தனியாக இருக்க விரும்பலடா. அவள் இன்னும் குழந்த, சின்ன பொண்ணுடா. அவளால் எல்லாத்தையும் தனியாக சமாளிக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே புரியாமல் அவங்க 2 பேரும் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தயாங்கோட அப்பா தயாங்க பார்த்து, டே தயாங், எனக்கு தெரியும் நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு எப்படி வேணாலும் இருக்கலான்னு. ஆனால் அதை நீ பண்ணியே ஆகணும் தயாங். நீ ஷேவை மேரேஜ் பண்ணிக்கணும். நீ பண்ண நான் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கும் சரி தேங்க்கும் சரி அவ்வளோ ஷாக்கு. ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணி அப்படியே தேங்க பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு சைலண்ட்டாக நிற்கிறான். என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியாமல். அப்போ தேங்கோட அம்மா, அண்ணா நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல. தேங் ஷேவை பார்த்துப்பான். ஷயாக்கு செனி நாங்கள் ஃபேமிலியாக இருப்போம். அவன் நீ தனியாக இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங் எதுவுமே பேசாமல் அப்படியே டேர்ன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் ரூமை விட்டு வெளியே போயிடுறான். உங்களுக்கும் அப்படியே எஞ்சி போகணும் போல் இருக்குது. ஆனால் உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கனால நீங்களும் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஷயாம்மா, நீ எதுக்கும் நீ கவலைப்படக்கூடாது. என்ன நான் இல்லைனாலும் இவங்க எல்லாரும் கூடவே இருப்பாங்கம்மா. தயாங் நீ உன்னை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பான்னு என்ன நம்பு ஷயா. அப்பாவை நம்புறல நீ? பா நான் உன்னை நம்புறானா? ஆனால் ஏன் இப்படி? அப்பா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஷயாம்மா, இது அப்பாவோட லாஸ்ட் விஷயம் நினச்சிட்டு அங்கே நீ மேரேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதை நான் உங்ககிட்ட கேட்குற கடைசி வார்த்தை. இதை நிறைவேற்றவே நீ அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. நீங்கள் அப்படியே டீப் ப்ரெத் பண்ணிவிட்டு எஸ்ன்ற மணி நோட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே எஸ்ன்னு சொன்னோன்னே உங்களை பிடிச்சிருக்க உங்கள் அப்பாவோட ஹேண்ட் க்ரிப்பு லூஸ் ஆகுது. அவ்வளோதான், உங்கள் ஹார்ட் பீட்டே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. கண்ணை முழிச்சு பாருப்பா. அப்படி பண்ணாதப்பா. அங்கே டாக்டரை கூப்பிடுங்க அங்கே அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே தேங்கோட அப்பாவும் ஃபாஸ்ட்டாக டாக்டரை கூப்பிட்டு போயிடுறாரு.
தாங்களோட அம்மா வந்துட்டு உங்களை அவங்களோட செஸ்ட்டில் சாய்ச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க கம்ஃபர்ட்டாக. ஸோ இப்போ டாக்டரும் வந்து உங்கள் அப்பாவோட பல்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. சாரி, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு உங்கள் வேர்ல்டே இடிஞ்சு போன மாதிரி ஃபீலு. உங்களை எல்லோரும் தனியாக விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. உங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம்னா அது உங்கள் அப்பா மட்டும்தான். இப்போ அவரும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இல்லை இது நிஜம் இல்லை பா, வந்துடுப்பா ப்ளீஸ்ப்பா, அப்படி பண்ணாதப்பா, எனக்கு ஒன்று மாட்டா யாரும் இல்லைப்பா, ப்ளீஸ்ப்பா வந்துடுப்பா அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. தாங்களோட அம்மா தான் உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கை ரப் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஃபியூனரலில் நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு உங்கள் அப்பாவோட ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் சீக்ஸில் டியர்ஸ் மட்டும் ட்ரை ஆகி அப்படியே இருக்குது. அப்போ தயாங் ஸ்லோவாக வாக் பண்ணி உங்ககிட்ட வந்து உட்காடுறான். அவனுக்கு என்ன பேசுகிறது, என்ன சொல்லி உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு எதுவுமே தெரில. ஷயா, எனக்கு தெரியும் அங்கிள் ரொம்ப நல்லவர் அண்ட் நான் அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் ஷயா, எப்படி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? நீயும் நானும் பார்த்துருக்கோமே தவிர நமக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை, நமக்குள்ளே எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை ஷயா. அதுவும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உங்களை பார்க்குறான். நீங்கள் ஃப்ளோரை பார்த்துட்டு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை. என்னோட அப்பாவோட கடைசி ஆசை, அதை பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது தயம். இதுதான் அவர் வேணும்னு நினச்சாருன்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் ஆகுது. சரி, நான் அவன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஞ்சி போயிடுறான். இப்போ நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க. அவ்வளோதான், இல்லை என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, தயம் விதினா அதை யாரால மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் அங்கேயே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. தயாங்கோட அம்மா அப்பா தான் எல்லா ரிச்சுவல்ஸுமே பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்லோவாக பாஸ் ஆகி நெக்ஸ்ட் டே ஆகுது. தயாங்கோட வீட்டில் அவனோட அம்மாவும் அப்பாவும் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. தயாங் அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். இப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, இவ்வளோதான். இங்கே பாரு தயாங், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ ஷயாவை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அண்ட் தட்ஸ் ஃபைனல். இப்போ முடியவே முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஏன் நீங்களே அவளை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் அவளை. அப்படி இருந்தும் எனக்கு எல்லாம் தெரியும் தயம், எனக்கு எல்லாம் தெரியும். அண்ட் நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு. இப்போ அது ஏன் இஷ்டம் தயம், நீ ஷயாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது, இவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஸ்டாப் பண்ணிடுறாரு. தேங்க் என்ன பண்ணுறதுனே தெரில, எதுவும் பண்ண முடியாமல் டென்ஷனாக அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். இங்கே கெஸ்ட் ரூமில் நீங்கள் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டு உங்களோட லக்கேஜெலாம் அன்பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்கோட அம்மா அப்பா தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் லக்கேஜை அன்பேக் பண்ணிகிட்டே, எனக்குன்னு இனி போகிறதுக்கு எந்த வீடுமே இல்லைல்ல, எனக்கு ஏதோ நான் வேறு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. என் அப்பா இல்லாத இந்த உலகத்தில் நான் இனி எப்படி சர்வை பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை அப்படின்னு நீங்கள் தனியாக உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. தேங் தான் டோர்வேல நின்றுட்டு அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான் உங்களை. உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு எதுவுமே தெரில. ஸோ அவன் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் ஷோல்டர் ரெண்டையும் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் கண்ணை பார்த்து, இங்கே பாருஷா, எனக்கு தெரியும் உனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. ஸோ தயவு செஞ்சு இப்போவே போய் என் அம்மா அப்பா கிட்ட இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லு, உனக்கும் இது பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு. தயம், இல்லை அப்படி பண்ணாதீங்க, எனக்கு தெரியும் எனக்கும் வந்தது பிடிக்கல தான். ஆனால் தயங்க, இது என் அப்பாவோட கடைசி ஆசை, அதை கண்டிப்பாக என்னால் மீற முடியாது. ஷயா பைத்தியமானியா? அப்பாவோட கடைசி ஆசைன்ட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போவியா நீ? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்ன்ட்டு இருக்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. அதை மீறி நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நீ நினச்ச? தயங்க, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை தயம். ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? ஷயா, உனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நீ நினச்சா அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் தயம், நான் ஸ்டாப் பண்ண விரும்பலை. இதான் என் அப்பாவோட ஆசைன்ற போது நான் அதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? நாடி சும்மா அப்பா ஆசை ஆட்டுக்குட்டி ஆசைன்ட்டு. ஏன்
உனக்கு வாய் இல்லையா பேசுறதுக்கு? நீ பேசுவன உன்னை நம்பி வந்தான்ல, என்ன சொல்லணும்? என்ன அடிச்சுக்கணும் செருப்பால? தயம் தயம் ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன புரிஞ்சுக்கோங்க தயம். எனக்கு வேற வழி இல்லை. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கு தெரியும் உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு. ஆனால் தயம் எதுவும் பண்ண முடியாது. ஓடியான்ட்டு எதுவும் பண்ண முடியாது, கிளிய முடியாதுன்ட்டு அப்படின்னு அவங்கள விட்டுட்டு விண்டோ பக்கத்தில் போய் நின்றுட்டு எதுவும் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டேன்ல. விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு என் தலை விதி. என்னை வேணான்றவளை கல்யாணம் பண்ணிக்கணும் என்னென்னமோ நினச்சி வச்சிருந்தேன். ஆனால் இப்போ எல்லாம் மண்ணாகி போய் கிடக்கு அப்படின்னு அவங்கள பார்த்து டேர்ன் பண்ணி சரி என் பாருஷையா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவனை பார்க்குறீங்க. என்ன இன்னும் வரையும் வேணான்னு கத்திட்டு இருந்தான், இப்போ ஒத்துக்கிறேன்னு சொல்லி தானே பார்க்குற? ஏன்னா எனக்கு தான் வேற வழி மயிறு கிடையாதே. டென்ஷன் மயிராகுது எனக்கு. சரி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆனாலும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்றது உனக்கு ஞாபகம் இருக்கணும் என்ன? அவளை அப்படியே விட்டுடலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவங்க எனக்கெல்லாம் தெரியும். உங்கள் முடிவை நான் மதிக்கிறேன். நான் உங்கள் வழியில் என்றைக்குமே தலையிட மாட்டேன் தயம். நீங்கள் என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. தயங்க எதுவுமே பேசாமல் அந்த ரூமை விட்டு போயிடுறான். ஸோ இப்போ பேக் டு ஹாலில் தயம் எகெயின் அவங்க அம்மா அப்பா முன்னாடி வந்து நின்றுட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். தயங்கோட அம்மாவும் அப்பாவும் அவனை சர்ப்ரைஸ்டாக பார்க்குறாங்க. என்ன அதானே அவங்க 2 பேருக்கு வேணும்? ஏதோ நான் வந்து பார்த்து பண்ணி வைங்கன்னு கேட்டமா நீ 2 பேரும் ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இப்பயும் எனக்கு வேற வழி இல்லாமல் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தேங்கோட அம்மா தயம் இப்போ தாண்டா நீ நல்ல முடிவு எடுத்திருக்கா. கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஷயா ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவளை நீ தானே பார்த்துக்கணும். அவளுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா சொல்லு. மாமா இந்த கதையெல்லாம் வேணாண்ணா. பார்த்துக்கணுன்னா எந்த விதத்தில் வேணாலும் பார்த்துக்கலாம். கல்யாணம் பண்ணி தான் பார்த்துக்கணுன்னு ஏதாவது இருக்கா என்ன? இன்னும் டென்ஷன் பண்ணாதம்மா. சரி தயம் இவ்வளோதான், சீக்கிரம் லெவலே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கான வேலைப்பாடுகளை பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஒரு 3 days பாஸ் ஆகுது. ஒரு சர்ச்சில் ப்ரீஸ்ட் முன்னாடி நீங்களும் தயங்கும் நிற்கிறீங்க. நீங்கள் அழகாக ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் வியர் பண்ணி மினிமலான ஒரு செயின் வியர் பண்ணி மேக்கப் எதுவும் அவ்வளோவா போட்டுக்கல. ஸோ நீங்கள் அப்படியே தேங்க் ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. தேங்க் ஒரு க்ரே கோட் சூட்டில் ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறான். ஸோ எல்லா ரிச்சுவல்ஸுமே பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரீஸ்ட்டு தேங்க பார்த்து த க்ரூம் மே நவ் கிஸ் த பிரைட் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ஹார்ட் பீட்லாம் ஸ்கிப் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக ஃபீல் ஆகுது. தேங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு உங்களை கிட்ட இழுத்து அப்படின்னு உங்கள் லிப்பில் லைட்டாக பெக் பண்ணிவிட்டு உங்களை விட்டு விலகி வந்துடுறான். பட் அவன் பெக் பண்ணதே உங்களுக்கு ஆஃப் மாதிரி ஃபீல் ஆகுது. காஸ் இந்த 3 daysல நீங்கள் தயங்க நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, உங்களை எந்த விஷயத்துலேயும் பாதிச்சிடக்கூடாதுன்னு மட்டும் நோட் பண்ணி எல்லா விஷயமும் பார்த்து பண்ணியிருப்பான். ரூடாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவனோட ஹார்ட் எவ்வளோ பியூர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படியே வீட்டில் நீங்களும் தேங்கும் தனியாக இருக்கட்டும்னு தேங்கோட அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ தேங்க உங்களை அங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கான். நீங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. தேங்கும் லக்கேஜோட உள்ளே வரான். அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, இருந்தாலும் அது ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகுது உங்களுக்கு. இங்கே பாருஷையா ஒரு ரூம் அங்கே இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறான். நீங்களும் அவன் பின்னாடியே ஸ்லோவாக அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. இனிமேல் தான் அவனோட ரூம், எது வேணாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இது ஒரு ஃபேக் மேரேஜ் தான் அண்ணா. என்கிட்ட இருந்து நீ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது, இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு தயம் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்கும் உங்களை திரும்பி பார்த்துட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ நீங்களும் அப்படியே டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு வந்து பெட்டில் படுத்துட்டு அப்படியே சீலிங்கே பார்த்துட்டு யோசிக்கிறீங்க. பா ஐ ரியலி மிஸ் யூப்பா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அலாம் சவுண்ட் கேட்டு நீங்கள் ஸ்லோவாக எந்திக்கிறீங்க. ஸோ அஸ் யூஷுவல் நீங்கள் போய் குளிச்சுட்டு நீட்டாக ஒரு சுடிதார் வியர் பண்ணிவிட்டு ஹேர்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு டவுன் ஸ்டெப்ஸ் வரீங்க. பார்த்தா அங்கே தேங்க நின்றுட்டு ஆல்ரெடி எல்லாமே குக் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கான். என்ன பார்க்குற?
வந்து சாப்பிட்டு கிளம்பு, இல்லைனா லேட் ஆயிரும். ஆ ஆ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. தயம் ரொம்ப நல்லா இருக்கு, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புண்ணா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுறீங்க. அவன் உங்களை அவனோட காரில் தான் கூப்பிட்டு போகிறான். எப்பாரு ஷயா, யாருக்கும் உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆனது தெரிய வேணாண்ணா, இது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். எப்படியும் இது ஒரு ஃபேக் மேரேஜாக தான் இருக்க போகுது, அதனால் உனக்கு புரியும்னு நம்புகிறேன் என்ன அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக நோட் மட்டும் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே உங்களை கூப்பிட்டு வந்து காலேஜ்லேயும் ட்ராப் பண்ணுறான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூம் தேடி போயிட்டுருக்கீங்க. அப்போ யாரோ சடனாக உங்கள் பின்னாடியிலேருந்து உங்கள் ஷோல்டரில் கை போடுறாங்க. ஜிமன், பயந்தே போயிட்டேன், போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு பேசிட்டு நடந்துட்டுருக்கீங்க. என்ன ஷயா, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன? நானா ஒன்னையா? நோவே ஜிமன், நான் பொண்ணெல்லாம் சுத்தமாக மிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமன் ட்ராமாட்டிக்கா, ஒய்யான் நாளைக்கு எப்படி இப்படி மனசாட்சி இல்லாமல் சொல்ல முடியுதா? ஆமாம், என்னை மிஸ் பண்ணுறப்போ அவள் எப்படி ஒன்றை மிஸ் பண்ணுவா அப்படின்னு உங்களுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, அது லிசா தான். அவள் உங்கள்கிட்ட நடந்து வந்துட்டு உங்கள் தோள் மேலே கை போட்டுட்டு ஜிமினை பார்த்து டீசிங்காக ஒரு லுக்கு விடுறா. சா லிசா, ஏன் நீ இப்படி இருக்க? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறல்ல நீ? ஆமாம்மா, அதான் எனக்கு வேணும். ஏன்னா நான் தான் ஷயாவோட ஃபேவரேட். என்ன ஷயா, நான் சொல்கிறது கரெக்டு தானே? 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க? முதல்ல 2 பேரும் வாங்க, கிளாஸ்க்கு போகணும் லேட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே கிளாஸ் ரூம் போகிறீங்க. லிசாக்கு ஆல்ரெடி உங்கள் மேரேஜ் பற்றி தெரியும், பட் ஜிமின்க்கு தெரியாது. உங்களுக்கு ஜிமின்கிட்ட எப்படி சொல்கிறது எதுவுமே தெரில. ஏன்னா ஜிமின்க்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஜிமினே எப்பயுமே உங்ககிட்ட சொன்னதில்லை, நீங்களே அதை பற்றி எப்பயுமே கேட்டுக்கிட்டதில்லை. ஸோ உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை ஜிமின் கிட்ட இதை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்னு. ஸோ இப்போ அப்படியே கிளாஸ் ரூமில் பெல் அடித்தோடனே மொத்த கிளாஸும் சைலண்ட் ஆகுது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டர் தாங்க உள்ளே வராரு. எல்லோரும் எஞ்சி விஷ் பண்ணுறாங்க. சிட் டவுன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் எக்ஸாம் இருக்குது தெரியும்ல. இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாதான் எல்லோரும் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்லோவாக பாஸ் ஆகி லன்ச் பிரேக் வருது. ஸோ பெல் அடித்தோடனே நீங்கள் லிசா அண்ட் ஜிமின் எல்லாருமே கேன்டீன் போயிட்டு ஒரு டேபிளில் உட்காந்துட்டு சும்மா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின், ஷயா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை உங்கள் ஃபேமிலியும் தேங்கோட ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ்னு அப்படின்னு கேட்குறான். என்ன ஜிமன் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு ஜிமினை பார்க்குறீங்க. லிசாவும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமினை வைட் ஐஸோடு பார்க்குறா. லிசாவுக்கு தெரியும் நீங்கள் ஏன் ஜிமின்கிட்ட என்ன சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு. ஐ மீன் நான் காலையில் பார்த்தனே, நீயும் தேங்கும் ஒன்றா தானே காலேஜ் வந்தீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவோட ஃபியூனரலில் அவங்க தான் எல்லோரும் சில்ஸ்மெட் பண்ணாங்க அப்படின்னு ஜிமின் கேட்டோன்னே உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரில. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே ஆமாம் ஜிமின், என் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க, அதெல்லாம் சரிதான் ஷயா. ஆனால் இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. யார் சொன்னா அவள் இதை நம்மக்கிட்ட சொல்லலைன்னு? எனக்கு இது ஆல்ரெடி தெரியுமே. அவள் ஆல்ரெடி சொல்லியிருக்கா ஜிமின். ஏன்னா லிசா உனக்கு தெரியுமா? ஷயா, அப்போ ஏன் நீ இதை என்கிட்ட மட்டும் சொல்லலை? ஜிமின், இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லைல்ல. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஷயா, இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் கிடையாது. சரி விடு அப்படின்னு சொன்னோன்னே தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே எல்லோரும் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி நிறையா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த லீவில் உங்கள் டேஸ்லாம் எப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டைமும் பாஸ் ஆகி ஸ்கூல் ஃபினிஷ் ஆகுது. நீங்கள் ஸ்கூலுக்கு வெளியில் தேங்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்றா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் தேங்கும் வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே காரை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே ஏறிக்கிறீங்க. ஸோ இப்படியே 2 பேரும் சைலண்ட்டாக எந்த ஒரு டாக்குமே இல்லாமல் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ அப்படியே வீட்டில் நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு ரீச் ஆனோடனே அவங்கவுங்க ரூம் போயிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ரூம் வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு க்ளோத்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே படிக்க உட்காருறீங்க. ஸோ நீங்கள் அவ்வளோலாம் படிக்கிற பொண்ணு இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் மந்த் வேறு எக்ஸாம், நான் என்ன பண்ண போகிறேன்? அவர்கிட்ட
கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு எஞ்சி தேங் ரூம் போகிறீங்க. ஸோ தேங் ரூம் கிட்டே வந்துட்டு நீங்கள் வெளியே நின்றுட்டு நீங்கள் டோர் நாக் பண்ணுறீங்க. கமின் அப்படின்னு தேங்க் சொன்னோன்னே நீங்களும் ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. தேங் அவன் பெட்டில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான். அவன் உங்களை நிமிர்ந்து கூட பார்க்கல. தயம் நான் ஷியா என்ன வேணும்? தயம் நீங்கள் சொன்னீங்கள நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எக்ஸாம் அப்படின்னா, அண்ட் உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த சப்ஜெக்ட் அவ்வளோவா வராதுன்னு. ஸோ தயம் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு நீங்கள் தயங்கிட்டே கேட்குறீங்க. ஸோ தயங்கும் உங்களை பார்த்து எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல், சரி போய் புக்கை எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நிஜமாக சொல்கிறீங்களா? நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? ஆமாம் ஷயா, நிஜமாக தான் சொல்கிறேன், புக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு எகெயின் சொன்னோன்னே நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு தென் உங்கள் புக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எகெயின் தேங் ரூமுக்கு வரீங்க. தயாங் தயாங் இதுதான் எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது, எவ்வளோ படித்தாலும். ஓ இதானா, சரி நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே டைம் கொஞ்சம் பாஸ் ஆகுது. என்ன ஷியா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு புரியலை. ஷயா ஒன்று கூட புரியலை உனக்கு? ஆமாம் புரியலை தயம். சரி சரி எகெயின் சொல்கிறேன், நல்லா கேளு, புரியும். சரி அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அவனும் எகெயின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன ஷயா இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு புரியலை. ஷயா எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன், இன்னுமா புரியலை? இது கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான், ஆனால் நான் எத்தனை டைம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எப்படி எல்லாமோ சொல்லி கொடுத்துட்டேன், இன்னும் புரியலனா எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில. தயாங் இல்லை இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்கு சொல்கிறீங்களா? சரி சரி இன்னும் எகெயின் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னு அவனும் சொல்லி கொடுக்குறான். பட் உங்களுக்கு சுத்தமாக மண்டையில் எதுவுமே ஏற மாட்டேங்குது. இவண்ணா இத்தனை வாட்டி சொல்லி கொடுத்த அப்புறமும் புரியலான்ட்டு இருக்கா, இரிட்டேட் பண்ணுறாளே. தான் எனக்கு வேறு வழியும் கிடையாது, சொல்லி கொடுத்தான் ஆகணும். எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போது. வாடா ஃபைனலி புரிஞ்சா உனக்கு? சரி சரி இந்தா அப்போ இதை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறான். நீங்களும் அதை கொஞ்சம் நேரத்துலேயே ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அவன் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணனால அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவனும் அதை பார்த்துக்கிட்டே ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணுறான். எல்லாமே கரெக்டு தான், உனக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் எடுத்துருக்கல. என்ன தயம் எல்லாமே கரெக்டா? நிஜமாவா? ஆமாம் எல்லாமே கரெக்டு தான். ஐயோ எல்லாமே உங்களால் தான், நீங்கள் இல்லைன்னா எனக்கு இது புரிஞ்சிருக்காது. நீங்கள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே தேங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஓ மை காட், இவனை பார்த்தது நிஜமா? என்ன பார்த்த? நான் தான் பார்த்தேனே, நீங்கள் இப்போ ஸ்மைல் பண்ணீங்க தானே? நான் பார்த்துட்டேன், நீங்கள் ஸ்மைல் பண்ணீங்க. அப்பா என்ன ஒரு ரேரான சைட்டு. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? நான் தான் சொல்கிறேன்ல நான் சிரிக்கலன்னு. அது சரி இது போது இன்னைக்கு போ, நீ உன்னோட ரூமுக்கு போ. தானே என்னடா இன்னும் இப்படிலாம் பேசலையேன்னு அப்படின்னு நீங்கள் பெட்லேருந்து எந்திச்சு அப்படியே நடக்கிறீங்க. இவரை சிரிக்க வைக்கலான்னு பார்த்தா நான் தான் திட்டு வாங்குறேன். சரியான ஜெர்க்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம் போயிடுறீங்க. ஸோ இப்போ டைமும் அப்படியே கொஞ்சம் பாஸ் ஆகுது. நீங்கள் கிச்சனில் நின்றுட்டு டின்னர் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சடனாக தாங்க உள்ளே வந்துட்டு, ஷயா என்னோட மேக்ஸ் புக் எடுத்துக்கவா? என்னதான் காணோம்? தாராளமாக எடுத்துக்கோங்க, வேறு எது வேணாலும் எடுத்துக்கோங்க, என்கிட்டலாம் நீங்கள் ஒன்றும் கேட்க வேணான்னு அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே தாங்க எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் போயிடுறான். இவருக்கு போய் சொன்ன பாரு என்ன சொல்லணும். ஒரு சரி ஓகே ஏன் முன்னு கூட சொல்கிறதுக்கா? ஓ மை காட் ஷயா
இவர் கூட எப்படி தானே இருக்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குக்கிங்கை கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ இப்போ அப்படியே டின்னர் டைமு. நீங்கள் எல்லாம் குக் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்க. என்ன இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, இன்னும் இவரை காணோம். சரி நம்மளே போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங் ரூம் போகிறீங்க. தயாங் தயாங் கமிங் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ள தயாங் ஸ்டடி டேபிளில் உட்காந்துட்டு அவன் லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். தயாங் டின்னர் ரெடி பண்ணிட்டேன், வாங்க சாப்பிட்லாம். பார்த்தா தெரில, ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல, இங்கே எடுத்துகிட்டு வா. என்ன? சாப்பாடு இங்கே எடுத்துகிட்டு வா, எத்தனை வாட்டி சொல்கிறது? சரி சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எகெயின் கிச்சன் போயிட்டு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எகெயின் தேங் ரூம் வரீங்க. இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக அந்த ஃபுட் பிளேட்டை அப்படியே அங்கே வச்சுட்டு போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கு. ஸோ அப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டுட்டு டின்னர் டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தேங் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வரீங்க. டோர் இன்னும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. தயாங் தயாங் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. என்ன எதுவுமே சொல்ல மாட்டாரு. சரி நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. அங்கே தயாங் ஸ்டடி டேபிள்லையே அவனோட ஆர்ம்ஸில் தலையை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனோட ஃபேஸ் பார்க்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அவனோட யூஷுவலான கோல்ட் அண்ட் ரூட் எக்ஸ்ப்ரெஷனை விட. ஸோ நீங்கள் ஸ்லோவாக நடந்து அவன் கிட்ட போகிறீங்க. அவன் கைக்கு கீழே இருக்க அந்த புக்கெல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவனை சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஓ தயாங், இவர் என்ன தூங்குறப்ப இவ்வளோ அழகாக இருக்கார், இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா என்ன? ஆனால் எந்திரிச்சு பேச ஆரம்பித்தா யாராலையும் கிட்ட வர முடியாது. சரி நல்லா தூங்குறாரு போல், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லைட்டெல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ரூம் போயிடுறீங்க தூங்குறதுக்கு. உங்கள் மைண்டில் தேங்கோட அந்த ஸ்லீப்பிங் ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்களும் அப்படியே உங்கள் ரூம் வந்துட்டு தூங்கிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே டேஸும் பாஸ் ஆகுதுடா. ஒரு 1 மந்த்து. இந்த 1 மந்தில் நீங்கள் தேங்கிட்ட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா விஷயமும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவனும் அப்படி தான். பட் என்ன தான் இருந்தாலும் அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ நீங்களும் சரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. ஸோ இப்போ ஃபைன் ஆஃப்டர்நூன் நீங்கள் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சடனாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. இவ்வளோ உள்ளே இருக்காரு, வேறு யாரும் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு எந்திச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே ஒரு பொண்ணு அழகா வெல் ட்ரெஸ்டா ஒரு பொண்ணு தான் நின்றுட்டுருக்கா. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறா. நான் நான் அது சரி, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ உங்களுக்கு புரியுது அது தாங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே. நீங்கள் அப்படியே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறீங்க. அவள் உங்களை கண்டுக்காமல் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு தயாங் தாங்க எங்கே இருக்க அப்படின்னு கத்துறா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் தாங்க வெளியே வராரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே தாங்கோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. மினி எப்போ வந்த? ஒரு கால் கூட பண்ணலை வரேன்னு. நான் என்னதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணிட்டா வந்திருக்கேன். அதெல்லாம் சரிதான். சரி சரி உள்ளே வா. சரி தயாங், யார் இந்த பொண்ணு? நீ என் கூட வா, நல்லா சொல்கிறேன். அவங்க 2 பேருமே நீங்கள் இருக்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல நிற்கிறதுக்கே. சொன்னீங்க தயாங். என்ன ஷியா? நான் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். வேறு எதுவுமே கேட்கல. அதுவே உங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பர்சன் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வீட்டை விட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே வர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. பட் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஐஸ்லேருந்து மட்டும் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. காஸ் உங்களுக்கு தேங்க ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த 1 மந்தில் அவனோட சாஃப்ட் சைடே உங்களுக்கு காட்டியிருப்பான். அவன் என்ன தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும். ஸோ உங்களுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே பயமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு பார்க்குக்கு வந்துட்டு அங்கே இருக்க பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க.
உங்களுக்கு அவ்வளோ லோன்லியாக ஃபீல் ஆகுது. அப்போது ஹே ஷயா. அப்படின்னு உங்களுக்கு பின்னாடிலேருந்து யாரோ கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மன் தான். அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏ ஷயா, என்னாச்சு? எதுக்கடி அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பிகாஸ் நீங்கள் இன்னுமே ஜிம்மன் கிட்ட உண்மையே சொல்லலை. இல்லை இல்லை ஜிம்மன், நான் அப்பாவை மிஸ் பண்ணுறேன். சரி சரி, அப்போது எவ்வளோ வேணாலும் அழுதுக்கோ. நான் கூட உனக்கு வேறு ஏதோ பிரச்சனைன்னு நினச்சி பயன்ட்டேன் தெரியுமா? தேங்க்ஸ் ஜிம்மன். நான் எப்போ கஷ்டத்தில் இருந்தாலும் நீ கரெக்டாக வந்துடுற. ஏ என்னடி புதுசாக தேங்க்ஸ்லாம் சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்களும் ஜிம்மனும் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே அப்படியே வீட்டில் மின்னி கூப்பிட்டு போயிட்டு எல்லாமே சொல்லியிருப்பான். ஸோ மின்னி எதுவுமே பேசாமல் தேங்க பார்த்து, இங்கே பாரு தயாங், என்னவா வேணா இருக்கட்டும், பட் நீ இன்னும் என்ன லவ் பண்ணுறதானே? அப்படின்னு கேட்குறா. தயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவளை பார்க்காம வேற சைட் டேர்ன் பண்ணிக்கிறாரு. தயாங், நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நீ இன்னும் என்ன லவ் பண்ணுறதானே? அப்படின்னு எகெயின் கேட்குறா. இங்கே பாரு மின்னி, எனக்கு தெரில உன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு. ஆனால் உன்கிட்ட ஆமான்னு சொல்ல என் மனசுக்கு தோணலை. அதை ஏற்றுட்டு என்னால் சொல்லவும் முடியல. ஏன்னா எனக்கே தெரியுது, இந்த 1 மந்தில் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் எதுவுமே நடக்கலை. ஆனாலும் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. தயம், நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறியா? அவளை பிடிச்சிருக்குண்ணா அப்போ நான் யார்? இங்கே பாரு மின்னி, எனக்கு என்ன பேசுகிறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. தயம், நீ பேசி தான் ஆகணும். அப்போது எனக்கு என்ன பதில்? எனக்கு என்ன பதில் சொல்ல போகிற நீ அப்படின்னு கேட்குறா. தயாங் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அவ்வளோதான்ல, இவ்வளோதானே அவன் மண்ணாங்கட்டி லவ்வு. பார்த்துக்குறேன் தயாங், நீ என்ன பண்ண போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்ட. அவளும் அங்கேருந்து போயிடுறா. ஸோ இப்போ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. நீங்கள் ஸ்டில் இன்னும் வீட்டுக்கு போகலை. அங்கேயே ஜிம்மன் கூட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இவ்வளோன்னா ஆளை காணோம், ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. இருக்கிறது பத்தாதுன்னு இவ வேற. சரி, நானே போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் எஞ்சி அவன் காரை எடுத்துகிட்டு கிளம்புறான். ஸோ உனக்கு தெரியும், உங்களுக்கு இந்த பிளேஸ் புதுசுனால எந்த இடமும் தெரியாது, எங்கேயாவது பக்கத்தில் தான் இருப்பீங்கன்னு. அவளுக்கு இந்த ஊர் கூட புதுசு, எங்கே போயிருப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கானே தெரில. கண்டிப்பாக ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். டென்ஷன் மயிராகுதே. தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஃபைனலி அவன் அந்த பார்க்குக்கும் வந்துடுறான். பிகாஸ் நீங்கள் 2 பேருமே உங்கள் ஃப்ரீ டைமில் அந்த பார்க்குக்கு வந்து தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ தேங்கும் உங்களை பார்த்துட்டு கார்லேருந்து இறங்கி வரான். ஏன்னா பக்கத்தில் இன்னொருத்தன் இருக்கான், இதுக்கு தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்புனாளா? கடைக்கு போகிறோம், வாங்க போகிறோம், மயிர் பிடுங்க போகிறேன்ட்டு இருந்தா, செந்து பார்த்தா உன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இவன் தான் மயிருன்னு தெரில. அதுவும் ஃப்ரெண்டு எவ்வளோ ஒட்டி உட்காந்துருக்குன்னு பாரு. தேங்கோ டென்ஷன் ஆகாத. சரி, உங்களை தேடி வந்தல, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எகெயின் காரில் ஏறி வீட்டுக்கு போயிடுறான். ஸோ இப்போ நீங்கள் டைமை பார்த்துட்டு, சரி ஜிம்மன், டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி ஷயா, வா நானே கூப்பிட்டு வந்து விடுறேன் உன்னை. இல்லை ஜிம்மன், அதெல்லாம் வேணாம், நானே போயிடுறேன். சரி பாய். என்ன? சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நீங்கள் போகிற வேற உங்களை பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இவகிட்ட எனக்கு உண்மையை சொல்லி லவ் பண்ண போகிறேன் எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்போ வீட்டில் நீங்கள் உள்ளே போகிறீங்க. லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகி வீடு ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு, ச்சே தயம், நீங்கள் தானா? நான் பயந்தே போயிட்டேன். ஏன் இப்படி பேய் மாணி இந்த இருட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பட் தயம் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. சைலண்ட்டாக எந்திரிச்சு அவன் ரூமுக்கு போயிடுறான். இவருக்கு என்ன ஆச்சு? எதுவுமே பேசாமல் போகிறாரு. ஒருவேளை அந்த பொண்ணு கூட சண்டையோ? சரி, எதுனாலும் மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ரூம் போயிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்
அஸ் யூஷுவல் நீங்கள் எந்திச்சிட்டு உங்கள் யூஷுவல் ரொட்டீனெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறீங்க தயாங் கூட. ஸோ இப்போ ஒவ்வொரு கிளாஸாக முடிஞ்சு உங்களுக்கு லஞ்ச் பிரேக்கும் வருது. நீங்கள் ஜிமின் அண்ட் லிசா 3 பேருமே கேன்டீன் போயிடுறீங்க. ஹே ஷயா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மணி டல்லாகவே இருக்க? நானா? இல்லையே. ஹே, அதான் நான் பார்த்தனே, எதையோ யோசிச்சுட்டே ஒரு மானியே இருக்கா. நீ ஓகேவா? எனக்கு என்ன ஜிமின், நான் ஓகே தான். ஹே ஜிமின், எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் எனக்கு தெரியாமா? அது உனக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை லிசா. சரி, நீ வாய மூடு, நானும் கேட்டுக்கிறேன்னா. ஷயா, என்னடி ஆச்சு? அது ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் 2 பேரும் சும்மா என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க? அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே தயாங்க அந்த வழியாக போகிறான். ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறத லிசாவும் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறா. ஹோ, சரி சரி ஷயா, சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே வீட்டில் நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு ஜிமின் கிட்ட தான் கால் பேசிகிட்ருக்கீங்க. அவன் ரூமில் தான் இருக்கான். ஸோ நீங்களும் ஜிமினும் லிசாவோட பர்த்டே வருது, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. என்ன கிஃப்ட் வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் பேசி முடிச்சுட்டு நீங்கள் தயாங்கோட ரூம் போகிறீங்க. தயாங், நான் வெளியே போயிட்டு வரேன்னா. எதுக்கு? எங்கே போகிற? இங்கே தான் தயாங், அந்த பார்க்குக்கு. அங்கே எதுக்கு? அது நாளைக்கு லிசாவோட பர்த்டே வருது. ஸோ தான் ஜிம்முன்னு நானும் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான். அதெல்லாம் சரிதான். ஆனால் நீ எங்கேயும் போவேண்ணா, இங்கே இரு. தயாங், என்ன? எதுக்கு? எதுக்குண்ணா? வேணாண்ணா, வேணாதான். சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுனே இருக்காது என்ன? ஆனால் தயாங், இல்லை, நான் போகணும். நீங்கள் எப்படிலாம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளில போவேனான்னு சொல்கிறது உனக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை, நான் அப்படி சொல்லலை தயாங். ஆனால் போகக்கூடாதா? இல்லைனா என்னையும் கூப்பிட்டு போ உங்க கூட. என்ன தயாங், என்ன பேசுகிறீங்க? ஆமாம், நீ போனேன்னா நானும் வருவேன். என்னையும் கூப்பிட்டு போ, இல்லைனா நீயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். தயாங், ஏன் அப்படி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்படி தாண்டி பண்ணுவேன். போகணுமா இருக்கணுமா? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட தாங்க நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க அந்த பார்க்குக்கு. ஆனால் தயாங்க, இங்கே பாருங்கள், ஜிம்முனுக்கு இன்னும் எந்த விஷயமும் தெரியாது. ஸோ நீங்களும் நானும் ஒன்றா போக முடியாது. சரி நீ முன்னாடி போ, நான் வரேன். வேணாம், நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போயிட்டு ஜிமின் உட்காந்துருக்க பெஞ்சுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க பெஞ்சில் உட்காந்துருக்காரு. ஸோ நீங்களும் ஷை பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஜிமின். ஷயா, வந்துட்டியா? வா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உனக்கு? எதுக்கடி இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்ட? அது ஒன்றும் இல்லை, வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக் ஜிமின், அதனால தான் அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் தாங்க பார்க்குறீங்க. அவன் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் அந்த பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு உங்களை கண்டுக்காத மணியே உட்காந்துருக்கான். பட் நீங்கள் பேசுகிற எல்லாத்தையுமே தாங்க கேட்டுகிட்டே தான் இருக்கான். ஜிமின். ஜிமின், வாயப்பாரு. என்கிட்ட எப்பயாவது தயம் இன்னும் வந்துருக்கோலவா? இல்லை ஜிம்னா, யார்ரா நீ? அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்துட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கான் பொடி பையன். வர இவன் ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதாச்சும் பண்ணுறேன்டி, இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க உட்காந்துட்டு இருக்கான் சைலண்ட்டாக. ஸோ இங்கே நீங்களும் ஜிமினும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லிசா பர்த்டேக்கு என்ன பண்ணுறது, என்ன கிஃப்ட் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தயங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் பாஸ் ஆகுது. இங்கே நீங்களும் தாங்கும் எகின் வீட்டுக்கு வந்துடுறீங்க. தாங்க எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அவனோட ரூமுக்கு போயிடுறான். இவருக்கு என்ன தான் ஆகுமோ தெரில. அப்பப்போ ஆவி ஏதாச்சும் உள்ளே போயிடும் போல். சரியான ஜெர்க்காக இருக்கார் இவர். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ரூம் போயிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டேனால உங்கள் யாருக்குமே காலேஜ் கிடையாது. நீங்களும் தாங்கும் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் ஷவர்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கிச்சன் போகிறீங்க.
தயம் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பட் அவ எதுவுமே ரிப்ளை பண்ணலை. இவர் எப்போ தான் என்கிட்ட பேச போகிறாரு, எதுக்கு இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியலை. ஏதாச்சும் சொன்னால் தானே எனக்கும் தெரியும். நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலை. சிடு மூஞ்சி உட்காந்துருக்கத பாரு. இவர் அமைதியாக இருக்கிறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாலுக்கு வந்துட்டு டிவி பார்த்துட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கு கால் வருது. ஏ எலிசா, ஹாப்பி பர்த்டே டி, என்ன பண்ணிகிட்ருக்க? ஹே ஷயா, தேங்க்யூ. ஹே ஈவினிங் பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கான், வந்துடுறேண்ணா. பார்ட்டியா? சரி கண்டிப்பாக வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிவிட்டு உங்கள் யூஷுவல் ரொட்டீனை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே ஈவினிங். ஸோ நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு இப்போ கீழே ஹாலுக்கு வரீங்க. தயாங் ஹாலில் தான் உட்காந்துருக்கான். தயாங் இங்கே தான் இருக்கீங்களா? சரி நான் வெளியே போயிட்டு வரேன்னா. எங்கே போகிறேன் இன்னைக்கு? மறந்துட்டிங்களா? இன்றைக்கி தான் லிசாவுக்கு பர்த்டே. அவள் பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கானா, அதான் இன்றைக்கி இன்வைட் பண்ணான். ஆனால் தெரியாது, நீ போகக்கூடாது, அவ்வளோதான். என்ன தயம், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ பாரு, ஆனால் எனக்கு தெரியாது, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இவ்வளோதான். ஆனால் தயம் எதுக்குண்ணா? நானோட புருஷன், நான் சொல்கிறத நீ செஞ்சு தாண்டி ஆகணும். என்ன தயம், ஆர் யூ சீரியஸ்? ஹஸ்பண்டா? ஆனால் தயம், இது நம்மளோட ஃபேக் மேரேஜ் தானே, அது சொன்னது நீங்கள் தான். நான் வேணா இருந்துட்டு போகுது, ஆனால் நான் சொன்னது மாற போகிறது கிடையாது. நீ போகக்கூடாது, இவ்வளோதான். தயம், நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிசா, அவளோட பர்த்டேக்கு நான் எப்படி போகாமல் இருக்கிறது? அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. இருங்க, உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிம்முனும் லிசாவும் வெளியே நிற்கிறாங்க. தயாங்க அதை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். உள்ள வாங்க. தயம், வேணும்னே பண்ணுறீங்களா நீங்கள்? அப்படின்னு கேட்குறீங்க. தயாங்க அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணலை. ஸோ நீங்கள் லிசா உள்ளே வந்தோடனே அவளோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து, லிசா என்னடி நடக்குதுங்க, ஜிம்மில் எப்படி இங்கே வந்தான்? ஹே ஷயா, சாரிடி, ஜிம்மன் என் ஃபோனில் இருக்கவனோட மேரேஜ் பிக் எல்லாத்தையுமே பார்த்துட்டான். எனக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு சுத்தமாக தரல, அதனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். லிசா, ஏன் எப்படி பண்ணுற? இருக்கிறத பார்த்தாதுன்னு இது வேறையா? ஹே ஷயா, சாரிடி, நிஜமாக எனக்கு ஜிம்மன் கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரில. சரி எனக்காக இருந்தாலும் தெரிஞ்சு தானே ஆகும், பரவாயில்ல. சரி ஷயா, நீ ரெடி தானே? வா அப்படியே போகலாம். அதான் இங்கே பிரச்சனையே. தயாங்க என்ன போகவிட மாட்டுறாருடி. தயாங்க என்ன எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஏன்டி? ஏமா? அதான் எனக்கும் தெரில. கேட்டால் நான் புருஷன் அது இதுன்னு சொல்லிகிட்ருக்காரு. இது வேறையா? சரியா பண்ணி ஒன்று பண்ண, தயாங்கையும் கூட்டிகிட்டு வா. இதான் இப்போ ஜிம்மனுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல்ல. லிசா, அரே சீரியஸ்? தயாங்க கூட்டிட்டு வரவா? ஆமாம் ஷயா, இதில் என்ன இருக்குது? நீ பட்டுக்க வா, தயாங்க ஒரு பக்கம் இருப்பாரு, நீ ஒரு பக்கம் இரு, இவ்வளோதான், சிம்பிள். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்கிட்ட போகிறீங்க. என்னாடி, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட வரலான்னு சொல்லிட்டியா? அது எப்படி சொல்லுவேன்? தயம், நான் கண்டிப்பாக போவேன், நீங்களும் என் கூட கண்டிப்பாக வந்தே ஆகணும், அவ்வளோதான். அப்போ சரி, நான் தாராளமாக வருவேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேருமே கிளம்பி லிசாவோட வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ அந்த பார்ட்டியும் ரொம்ப நல்லா போகுது. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? தயாங்க வந்தோடனே ஹே அங்கே பாருடி, யாருன்னு? தயாங் சார் வந்திருக்காருடி. ஆமாம்மா, இவர் எப்படி இங்கே வந்தார்? ஒருவேளை ஹே அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், வாடி நம்ம போய் பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் தேங்க பார்த்து வராங்க. அப்போ லிசா, ஹே கைஸ், அவர் பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்காரு, நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு இல்லை, சரியா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி
ஆனால் லிசா நாங்கள் அவர்கிட்ட கண்டிப்பாக பேசியே ஆவோம்ண்ணா. சரி காய்ஸ், இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு தனியாக விடுங்க அண்ணா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுங்களும் போயிடுறாங்க. ஸோ இங்கே ஜிம்மின் உங்களை தனியாக கூப்பிட்டு வந்துட்டு, ஷயா எப்படி இருந்தால் நீ என்கிட்ட இருந்து மறைச்ச? உனக்கு நிஜமாக தான் கூட மேரேஜ் ஆகிடுச்சா? ஆமாம் ஜிம்மன், ஆனால் நான் உங்ககிட்ட போய் சொல்லணும் மறைக்கணும்னு எதுவுமே பண்ணலை. எனக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியலை, அதனால தான். ஆனால் ஷயா, என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை ஜிம்மன், இந்த மேரேஜ் எல்லாமே சடனாக நடந்த ஒரு விஷயம். இதை எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷனில் நான் போய் இல்லை, அதனால தானே தவிர உங்ககிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்லாம் இல்லை ஜிம்மன். எனக்கு தெரியும் நீ புரிஞ்சுப்பான்னு, அதனால தான் நான் அதை உங்ககிட்ட சொல்லலை. சரி சரி ஷயா, ஆனால் எப்படி இதெல்லாம் சடனாக நடந்துச்சு? ஜிம்மன், இதெல்லாமே என் அப்பாவோட கடைசி ஆசை, அதனால தானே தவிர மற்றபடி எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாமல் தான் இந்த மேரேஜ் நடந்தது. ஆனால் எனக்கு தெரில ஜிம்மன், இப்போ எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கே அதை தெரியுது. ஜிம்மன், ஐம் சாரி, ரொம்ப சாரி. எதுக்கு ஷயா என்கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்க காரணமே இல்லாமல்? உனக்கு தெரியும் ஜிம்மன் நான் ஏன் சாரி கேட்குறேன்னு அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே ஜிம்மனும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு ஜிம்மன் நினச்சி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே தனியாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ யாரோ பின்னாடியிலேருந்து உங்கள் 2 ஹேண்ட்ஸால் உங்கள் ஹிப்பை ரேப் பண்ணி அப்படியே உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஹெட்டை மட்டும் டர்ன் பண்ணி யாருன்னு பார்க்குறீங்க. தயாங் அப்படின்னு நீங்கள் ஃப்ரோஸ் ஆகி நிற்கிறீங்க. தயாங் உங்கள் ஐஸோட ஐஸை பார்க்குறான். தயாங் என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் ஓகேவா? எனக்கு என்னடி, நல்லா தான் இருக்கேன். ஏன் அப்படி கேட்குற? இல்லைண்ணா சொன்னால் ஏதாச்சும் நீங்கள் கேட்டிங்களா? சரி, நம்ம முதல்ல இப்போ வீட்டுக்கு போகலான்னா, அங்கே போய் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு உங்கள் கொஷினை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ லிசாவும் பார்க்குறா, பட் எதுவுமே கேட்டுக்கல. சரி நீங்கள் தனியாக இருக்கட்டும்னு விட்டுடுறா. ஸோ இப்போ நீங்களும் தயாங்கும் காரில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் காரில் போயிட்டுருக்கப்போவே அப்படியே அசந்து நல்லா தூங்கிடுறீங்க, விண்டோவில் தலையை சாய்ச்சிட்டு. தயாங்க அப்பப்போ உங்களுக்கு டர்ன் பண்ணி பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணுறான். வேணா இவ்வளோ அழகாக இருக்கா, தென்னால் இந்த அழகை எப்படி நான் பார்க்காம போனேன்? தேங்க என்னமோ பண்ணிட்டாடாவ, சாட்சிடாடா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க. தேங்க ஸ்லோவாக காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் சைட் வந்துட்டு உங்களை தூக்கிட்டு உள்ளே போய் உங்களை உங்கள் ரூமில் படுக்க வச்சுட்டு அவனும் ரூமுக்கு போய் தூங்கிடுறான். ஸோ இப்படி தான் அந்த நைட் போயிருக்கோம். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஸ்லோவாக எழுந்திரிச்சிட்டு பெட்டில் உட்காந்துருக்கீங்க. நான் எப்படி என் ரூமுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட் நைட்டில் நடந்ததெல்லாம் மெமரி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது தயாங்க என்னை தூக்கிட்டு வந்தார். இவரை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரில. ஒரு நேரம் என்கிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறாரு, ஆனால் இன்னொரு டைம் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு. ஷயா நீ என்ன தான் பண்ண போறியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு கிச்சன் போகிறீங்க. அங்கே ஆல்ரெடி தேங்க உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்தோடனே தேங்க உங்களை பார்த்து எஞ்சிடியா? சரி நான் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டேன், நீ போய் சாப்பிடுண்ணே. நீங்கள் குக் பண்ணிங்களா? ஆமாம், நான் சீக்கிரமே எழுந்திட்டேன், அதான் நானே குக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது. காஸ் தேங்க உங்கள்கிட்ட அவ்வளோ சாஃப்டாக நடந்துக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே ரெடியாகி ஸ்கூலுக்கும் போயிடுறீங்க. உங்களை பார்த்தோன்னே லிசாவும் வந்துடுறா. ஷயா என்னடி நேற்று நைட் எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க 2 பேரும்? இல்லை லிசா, அவர் தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னாரா, சரி ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கிளம்பிட்டோம். அவ்வளோதானா? சரி
நான் கூட ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோன்னு நினச்சேன். அப்படிலாம் எதுவும் இல்லடி, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே ஜிமின்னு வந்துடுறான். ஏ லிசா, இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகணும், என் கூட நீயும் வா அண்ணா. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அண்ணா அப்படின்னு லிசா கிட்ட மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அப்செட்டாக உட்காந்துருக்கீங்க. ஏய் ஷாயா, ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். நேற்று ஜிமின் எதுவும் கேட்டானா? ஆமாம் லிசா, ஆனால் நான் நேற்று ஜிமின் கிட்ட சாரி கேட்டுட்டேன். அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியும்ல லிசா, ஜிமின் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் யார்கிட்டையுமே அவ்வளோ நம்பிலாம் பழகினது கிடையாது. ஆனால் ஜிமின் இப்படி இருப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஹே ஷாயா, விடுடி, அவனுக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படும்ல. என்ன லிசா, எனக்கு புரியலை. என்ன டைம் தேவைப்படுமா? நான் என்ன வேணும்னேவா பண்ணேன்? என்னோட சுச்சுவேஷன் அப்படி. எதையும் புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் ஃப்ரெண்டுன்னு எதுக்கு அவன்? எனக்கு புரியலை. ஷாயா, சரி நீ விடு, பார்த்துக்கலாம். என்ன, ஜிம்மின் தாண்டி எங்கேயும் போக மாட்டான், அவனே வந்து பேசுவான். என்ன, விடு நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லிசாவும் பேசிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போது ஸ்கூலும் முடிஞ்சிருது. நீங்கள் ஸ்கூலுக்கு வெளியே வந்துட்டு தேங்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அங்கே மின்னி வரா. நீங்கள் மின்னியை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலண்டாக நிற்கிறீங்க. அவள் உங்ககிட்ட வந்துட்டு, ஹே ஷாயா தானே? ஆமாம். சாரி, அன்றைக்கி உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சு. நான் பார்த்தேன், பட் நீயும் வரல. அதான் சரின்னு சொல்லிட்டு உன்னை எப்படியாச்சும் மீட் பண்ணணுன்னு இங்கே வந்துட்டேன். என்ன விஷயம்? என்ன பேசணும்? என்ன பேசணுன்னா, ஐயா உங்ககிட்ட தேங்க எதுவும் சொல்லலையா? இல்லையே, அவர் எதுவும் சொல்லலையா? அப்போது நான் தான் சொல்லணும் போல் இருக்குது. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. நீ சொல்கிறதுலேருந்தே தெரியுது உனக்கு இன்னும் எதுவும் தெரிலன்னு. அவனும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ உனக்கு எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை. நானே சொல்கிறேன். உனக்கு தேங்க பிடிக்குமா? ஏன் சடனாக அப்படி கேட்குறீங்க? சடனாக கேட்குறேன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சடனாக கேட்குறேன்னா சும்மா சொல்லு, உனக்கு தேங்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு தரவே பார்த்துட்ருக்கீங்க. நீ அன்னைக்கு பார்த்த பார்வையிலே தெரிஞ்சுது உனக்கு அவனை எவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படின்னு. சரி, இதெல்லாம் ஏன் இப்போ பேசிகிட்ருக்கீங்க? ஏன் உங்களுக்கும் தேங்கும் எதுவும் சண்டையா? சண்டையா? ஓ, உனக்கு இப்போ உண்மையிலே எதுவும் தெரியாதா? சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாது. ஓ சரி ஷயா, இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன, எனக்கு தேங்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் தேங்க் அப்படி இல்லைன்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. ஹீ லவ்ஸ் சம்மோன் எல்ஸ். வேற யாரோ கிடையாது, நீ தான் ஷயா, நீ தான் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. நீங்கள் அவளை பார்த்துட்டே, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தயம் என்ன லவ் பண்ணுறாரா? தயங்க நிஜமா எனக்கு பிடிக்குமா? பிடிக்குமாவா? அவனுக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு ஷாயா. அது அவன் அன்னைக்கு பேசின விதத்துலையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அதை தாங்க என்கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டான். என்ன அவரே சொன்னாரா? என்ன சொன்னார்? நான் ஷயாவை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். சரி ஷயா, தேங்காய் நல்லா பார்த்துக்கோ. என்ன, எனக்கும் கூட சண்டை போட்டு தேங்காய் பிரித்து கூப்பிட்டு போகிறதுலாம் இஷ்டம் இல்லை. ஸோ டேக் கேர் ஆஃப் ஹிம், ஓகே? எனக்கு தெரியும் நீ அவனை நல்லா பார்த்துப்பான. ஸோ அவ்வளோதான், ஓகே, பாய் ஷயா அப்படின்னு சொல்லிட்டு மின்னி அங்கேருந்து போயிடுறா.
இப்போ நீங்கள் அங்கேயே நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக தேங்கும் வந்துடுறான். ஹே ஷயா, வா போகலாம். அப்படின்னு நீங்களும் தேங்கும் காரில் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்போது நைட்டு. ஸோ தேங்கும் வீட்டுக்கு வந்தோன்னே அவள் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் டின்னரெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு தேங்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நீங்களும் தேங்க்கு கால் பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் அவன் அட்டனே பண்ணியிருக்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹால்லையே சோஃபாவில் படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்போ அப்படியே பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்களும் உடனே எஞ்சி போய் டோர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அங்கே தேங்கோட ஃப்ரெண்டு அவரை பிடிச்சிட்டு நிற்கிறான். என்னாச்சு அவருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் லைட்டாக குடிச்சிருக்கான், அவ்வளோதான். சரி, ரூம் எங்கே இருக்கு? நான் உன்னை போய் படுக்க போட்டுறவா? சரி சரி நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேங்க ரூமை காட்டுறீங்க. ஸோ தேங்கோட ஃப்ரெண்டும் தேங்க பெட்டில் படுக்க வச்சுட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன், பார்த்துக்கோ அவனை. சரி அண்ணா, அவரை கூட்டு வந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்கோட ஃப்ரெண்டும் போயிடுறாரு. ஸோ நீங்கள் இப்போது எகெயின் தேங் ரூம் வந்துடுறீங்க. அவன் அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஏதோ மம்பிள் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டு உங்கள் கண்ணத்தை உங்கள் கையில் வச்சுட்டு அப்படியே தேங்க அட்மைட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இவர் என்ன எப்படி இருந்தாலும் அழகாக இருக்காரு. கண்ணத்தை பாரு எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தயாங் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி, அடி நான் பார்க்குறேன். நான் எதுவும் பார்க்கலையே, நான் என்ன பார்த்தேன்? நடி போய் சொல்கிற, நடிகாதடி அப்படியே. இப்போ கூட பேசுகிறத பாரு. இவருக்கு எப்போ தான் பாசமாக பேச தெரியுமோ தெரில. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் தூங்குங்க, என்ன நம்ம எதனாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திக்கிறீங்க. அப்போ தயாங் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, நாடி சும்மா காலையில் பேசிக்கலான்னு பேசுடி, இப்போ எனக்கு தெரியாது, இப்போ நீ பேசுகிற, அவ்வளோதான். தயாங் என்னை விடுங்க, நான் போகிறேன். இப்போ நீங்கள் குடிச்சிருக்கீங்க, என்ன பேசினாலும் உங்களுக்கு நாளைக்கு ஞாபகம் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம எதுனாலும் நாளைக்கு பேசிக்கலாம், என்ன? யாருக்குடி ஞாபகம் இருக்காது? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா. நீ உட்காருடி, உட்காரு. தயம் விடுங்க என்ன. உட்காருன்னு சொல்கிறல்லடி. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே பெட்டில் அவனுக்கு பக்கத்தில் உட்காடுறீங்க. தயம் என்ன வேணும் உங்களுக்கு இப்போது? விடுங்க என்ன, நான் போய் தூங்குறேன், நாளைக்கு காலேஜுக்கு வர போகணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ நீ இங்கே உட்காந்து என் கூட பேசணும். சொல்றி, என்ன பார்த்துட்டு இருந்த? நல்லா இருக்கேண்ணா. சொல்லலைன்னா விட மாட்டார் போலையே. ஆமாம், நீங்கள் அழகாக இருந்தீங்க. அப்படியா? அழகாக மட்டும்தான் இருந்தேனா? இதோ எப்பயும் போல் இல்லாமல் உங்கள் கண்ணு அவ்வளோ சாஃப்டாக, உங்கள் ஃபேஸ் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, பார்க்க அப்படியே குட்டி கரடி குட்டி மாதிரி அழகாக இருக்கீங்க. என்னடி வளர்ற? நான் ஒன்றும் கரடி குட்டிலாம் இல்லை, சரியா? அப்படியா? சரி, சாரப்போ கரடி குட்டி இல்லைன்னா வேற என்னவா? நான் புலிடி, புலிக்குட்டிடி. சாரே புலிக்குட்டியா? அது சரி. சரி தயம், என்னை விடுங்க, நான் போய் தூங்குறேன். அதெல்லாம் முடியாது, இருடிங்க. தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திக்கிறீங்க. பேசிட்டே இருக்கிறேன், நீ பாட்டு என்னடி எந்திச்சு போகிற? தயம், நான் போய் தூங்கணும்.
தூங்கணுமா? சரி, ஏன் தூங்க, நான் புருஷன் தானே. தயம் விளையாடாதீங்க என்ன ஏ, விளையாட விட்டாதன்றி விளையாடுவேன், வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எகெயின் பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே போய் தாங்க மேலேயே விழுறீங்க. தயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்க போவே அவனோட தம்பிங்கிற உங்கள் வாயில் வச்சு உங்களை பேச விடாமல் பண்ணுறான். ஏய், கொஞ்ச நேரம் கம்மன் இருடி, நானே குளிச்சுட்டு வந்த மாப்பிள்ள, தலைவலிக்குதுன்னு படுத்துருக்கேன், நீ வேற நோய் நோயின்னு பேசிகிட்டே கிடக்க. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் ரெண்டையும் பிடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் சைலண்ட்டாக தாங்க பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் பார்க்காதடி, ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பிடிச்சி கிட்ட க்ளோஸாக கொண்டு வரான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை இன்னும் கிட்ட இழுத்து அப்படின்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஃப்ரோஸ் ஆகி போயிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அவன் அப்படியே உங்கள் ஐஸை பார்த்து நாடி நான் பார்க்குறேன், எனக்கும் தெரியும்டி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு, நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உதட்ட பிடிச்சி இழுத்து இதை எடுக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது, ஆனால் உனக்கு பிடிக்காமல் பண்ணக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருக்கேன் சொன்னோன்னே நீங்கள் தாங்க பார்த்து யாரே சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு? ஓ அப்படியாடி, பிடிக்குமா, அப்போ எடுத்துக்கிறேன்டி, அப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ ஓகேடா, போதும், இதோட நான் இந்த ஒரு ஷாட்டை முடிச்சுக்கிறவா. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே புஜி, டாடா, பை பாய், இஷ்கு ஆல்.